வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தவேக தலைவர் விஜய் பாஜக மேலிடத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் களமிறக்கப்பட்ட பி டீம் தான் ஆதாரத்துடன் விவரிக்கும் தொலைக்காட்சியின் புலனாய்வு செய்தி பிரிவு. தவேக தலைவர் விஜயை தோலுரித்துள்ளது தொலைக்காட்சியின் புலனாய்வு செய்தி பிரிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு பேட்டி. சென்னை சூப்பர் 6 என்னும் திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேம்படுத்தப்பட்ட பொது வசதிகள், சென்னை முழுவதும் சிறப்பான போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியீடு. தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனை இடமாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். புதிய உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் நியமனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை சூப்பர் 6 என்னும் திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகளை வெளியிட கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பெற்றுக் கொண்டார். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை சூப்பர் 6 என்னும் திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகளை வெளியிட கட்சி அமைப்பு RS பாரதி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை சூப்பர் 6 எனும் சென்னைக்கான மேம்படுத்தப்பட்ட பொது வசதிகள், சென்னை முழுவதும் சிறப்பான போக்குவரத்து, திட்டமிட்ட கால அளவில் உள்கட்டமைப்பு திட்டங்கள், மனிதாபியமானம், அறிவியல் முறையில் கைவிடப்பட்ட நாய்களின் பிரச்சினைக்கு தீர்வு, உலகளாவிய சிறப்பு மையம், உலகளாவிய திறமை திளம் ஆகிய தலைப்புகளிலான திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகளை வெளியிட்டார். இதில் சென்னையில் போட்டியிடும் திமுக கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எனும் திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிட கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பெற்றுக் கொண்டார். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதை வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் நடத்த ஏதுவாக அண்மையில் தமிழக தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குநர், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு புதிய உயர் அதிகாரிகளை நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாற்றிவிட்டு மூத்த IPS அதிகாரி சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம் நியமித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மாற்றப்பட்டு ஐஜி அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா என கூறி கொண்டு வரப்பட்டிருப்பது உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பை இணைத்த அரசியல் நோக்கமுடையது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு திமுக கூட்டணி வேட்பாளர் ஜவாஹிருல்லாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் 50 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதையும், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அளித்தது கலைஞர் தலைமையிலான ஆட்சிதான் என்று கூறிய அவர், நாடாளுமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா என கூறி கொண்டுவரப்பட்டிருப்பது உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பை இணைத்த அரசியல் நோக்கமுடையது என அவர் விமர்சித்தார். இந்த மசோதா மூலம் வட இந்திய மாநிலங்களுக்கு MP எண்ணிக்கை அதிகரித்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்தார். இந்த மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட்டு எதிர்த்து தடுக்கப்பட்டதாகவும், மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதை எதிர்த்து கருப்பு கொடி ஏற்றுதல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு எதிராக உரிய முறையில் செயல்படாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அவர் கடுமையாக விமர்சித்தார். சென்னையானது திராவிட மாடல் ஆட்சியின் கோட்டையாக எப்பொழுதுமே திகழும் என்று 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் அமையும் போது நவீன சென்னையை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இது அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இதன் மூலம் சென்னையில் தண்ணீர் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்றும், அனைத்து இடங்களிலும் நவீன மின் விளக்குகள் அமைக்கப்படுவதோடு போக்குவரத்து நெரிசல்கள் குறைக்க 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் உள்ளிட்ட
சென்னைக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் வெளியிட்டுள்ள நிலையில் சென்னை திராவிட மாடல் ஆட்சியின் கோட்டையாக எப்பொழுதும் திகழும் என்றும் திமுக வேட்பாளர்கள் அனைவரும் இங்கு வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், கழக தலைவரை நோக்கி சென்னைக்கான ஒரு ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் போது சென்னை மக்களுக்கான ஒரு புதுவிதமான சென்னை, ஒரு நவீன சென்னையை உருவாக்கும் தளத்தில் இந்த மேனிஃபெஸ்டோ இல்லை. இது பாருங்கள், இது யூஸ்வலாக மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டோ ஹோலிஸ்டிக் அர்பன் டெவலப்மெண்ட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி கோயிங் டு இன்க்ரீஸ் தட் கான்செப்ட். ஸோ எல்லாத்துக்கும் ஹோலிஸ்டிக்காக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். சென்னை இஸ் ஆல்வேஸ் பீன் அன் டிஎம்கே ஃபோல்ட். இட் வில் பி ஸ்ட்ரென்தன். இந்த மாதிரி ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டோ மக்களுக்கு இன்னும் விளக்கத்துக்கான யூசேஜ்காக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பாஜகவின் பி டீம் தான் விஜய் என நமது மூன் தொலைக்காட்சி ஆதாரங்களோடு ஒளிபரப்பிய சிறப்பு செய்தி அரசியல் தளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக போட்டியிட்டு வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக இன்று விமானம் மூலம் திருச்சி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நமது அந்த புலனாய்வு செய்தி குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். பாஜகவின் பி டீம் தான் விஜய் என நமது மூன் தொலைக்காட்சி ஆதாரங்களோடு ஒளிபரப்பிய சிறப்பு செய்தி அரசியல் தளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக இன்று விமானம் மூலம் திருச்சி வந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நமது அந்த புலனாய்வு செய்தி குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து நமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூன் தொலைக்காட்சியில் விஜய் குறித்து வெளியான முக்கிய செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் விஜய் தாக்கல் செய்துள்ள அபிடவிட் மனுவில் தனது சொத்து விவரங்கள் குறித்து முரணான தகவல்களை தந்திருக்கிறார் என்பதை மூன் தொலைக்காட்சி ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருப்பதாக பேசிய அவர், செயல்படாத செல் கம்பெனி என்று அழைக்கப்படக்கூடிய போலி கம்பெனிகளில் விஜய் தனது பங்குகளை வைத்திருப்பதையும், அந்த நிறுவனங்கள் RSS பிஜேபியின் பின்புலம் உள்ளவை என்கிற ஆதாரங்களையும் மூன் தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பதாகவும், இதன் மூலம் தவேக தலைவர் விஜய் RSS பிஜேபி போன்றவர்களோடு எத்தகைய நெருக்கத்தை கொண்டிருக்கிறார், தொழில் ரீதியான உறவை கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிய முடிவதாகவும் கூறினார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியை பாஜகவின் பி டீம் குறிவைத்துள்ளதாக துணை முதல்வர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இந்த ஐயத்தை தொடர்ந்து எழுப்பி வரும் நிலையில் இந்த ஐயம் ஒரு யூகம் இல்லை, அது உண்மைதான் என்பதை மூன் தொலைக்காட்சி இப்போது ஆதாரத்தோடு வெளியிட்டு இருப்பதாகவும் தொல் திருமாவளவன் அதிரடியாக தெரிவித்துள்ளார். நேற்று இரவு மூன் தொலைக்காட்சியில் விஜய் அவர்களை பற்றிய முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர் தொகுதியிலும் அவர் தாக்கல் செய்திருக்கிற அஃபிடவிட் மனுவில் தனது சொத்து விவரங்கள் குறித்த பதிவில் மாறுபாடான தகவல்களை தந்திருக்கிறார் என்பதை மூன் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் செயல்படாத ஷெல் கம்பெனிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய போலி கம்பெனிகளில் தனது பங்குகளை வைத்திருக்கிறார். அந்த கம்பெனிகள் RSS பிஜேபி பின்புலம் உள்ளவை என்கிற ஆதாரங்களையும் மூன் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. நடிகரும் தவேக தலைவருமான விஜய் டெல்லி பாஜக மேலிடத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் களமிறக்கப்பட்டவர்தான் என்று அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் அது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதை போல பாஜகவின் பி டீம் தான் விஜய் என்பதற்கான ஆதாரங்களும் RSS மற்றும் பாஜக தொடர்புடைய நிறுவனங்களில் அவருக்கு இருக்கும் பங்குகள் குறித்த விவரங்களும் ஆதாரங்களோடு வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து நமது மூன் தொலைக்காட்சியின் புலனாய்வு செய்தி பிரிவு வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக என்கிற போட்டி இல்லாமல் தற்போது நாம் தமிழரோடு தவேகவும் களத்தில் உள்ளது. கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் திமுகவை எதிர்ப்பது என்கிற ஒற்றை நோக்கத்தில் விஜய் முதல்வராக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிறார். சரி,
யார் இந்த விஜய்? எப்படி திடீர் அரசியல் பிரவேசம்? இவரா அரசியலில் ஈடுபட நினைத்தாரா அல்லது அரசியலில் வரவழைக்கப்பட்டாரா? இப்படி பல்வேறு கேள்விகள். மற்றொரு புறம் பாஜகவை எந்த வகையிலும் எதிர்க்காமல் தற்போது வரை திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செய்து வருவதற்கு நோக்கம் என்ன? விவரிக்கிறது இந்த புலனாய்வு தொகுப்பு. கட்சி ஆரம்பித்த விஜய் ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரை ஏதாவது ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். கரூர் சம்பவம் முதல் தற்போது வேட்புமனு தாக்கல் வரை அனைத்திலும் சர்ச்சைகள். இவை அனைத்திற்கும் மேல் குடும்ப பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஏற்கனவே சுமார் 400 கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாக வருமான வரித்துறையில் கணக்கு காட்டும் விஜய் உண்மையில் பல மடங்கு சொத்துக்களை கொண்டுள்ளார். இதனால் இவர் மீது இருக்கும் வருமான வரித்துறை வழக்குகள், குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம், முறையற்ற வகையில் வருமானம் என பல்வேறு வகைகளில் அவர் வரி ஏய்ப்புகள் செய்துள்ளார். இது அனைத்திற்கும் மேல் இவர் முதலீடுகள் செய்வது எல்லாம் திவாலான நிறுவனங்கள் மட்டுமே. இதற்கிடையில் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் பெரம்பூர் தொகுதியில் ஒரு வருமானமும், திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு வருமானமும் கணக்கு காட்டி புதிய குழப்பத்தை ஏற்படுத்த தற்போது இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை எட்டியுள்ளது. ஏற்கனவே கார் வாங்கியதில் வரி ஏய்ப்பு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்த பிறகு தற்போது மேல்முறையீடு செய்துள்ளார் விஜய். இதில் நகைச்சுவை என்னவென்றால், தவறு செய்துவிட்டோம், மன்னித்து விடுங்கள், அபராதத்தை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்காமல் குறிப்பிட்ட காலத்துக்குள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கவில்லை, எனவே தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்துள்ளார். சரி, இவருக்கு பணம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். நடிகராக இவர் சம்பாதித்தது என்று சொல்லும் விஜய், ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி எனும் நிறுவனம் மூலம் வருமானம் வருகிறது என்று கணக்கு காட்டியுள்ளார். ஆனால் அப்படி ஒரு நிறுவனம் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். இவருடைய தந்தை சந்திரசேகர், தாயார் ஷோபா ஆகியோர் கடந்த 1995ஆம் ஆண்டு துவங்கிய இந்த ஷெல் நிறுவனம் இதுவரை எந்தவித கட்டிட மேலாண்மை சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. முழுக்க முழுக்க சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனமாகவே அது உள்ளது. 2013ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இணைந்த நடிகர் விஜய், இவரது வருகைக்கு பிறகு தனது பெற்றோர்களை நிறுவனத்தில் இருந்து விலக்கி இவரது ஓட்டுநர் ராஜேந்திரனை இயக்குநராக நியமித்து உள்ளார். ராஜேந்திரனும் நிறுவனத்தில் முதலீடு செய்தது போன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான எந்த அலுவலகமும் கிடையாது. குறைந்தபட்சம் பெயரளவுக்கு கூட அலுவலகம் இல்லாமல் செயல்படும் ஷெல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர்தான் தற்போதைய தவேக தலைவர் விஜய். அதேபோல் இவர் முதலீடு செய்துள்ள நிறுவனம் என்று சொல்லப்படுவது சன் பேப்பர் மில் நிறுவனம். இந்த நிறுவனம் திவாலான நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதன் மூலம் வரி ஏய்ப்பு செய்துள்ளதான ஆதாரங்கள் நம்மிடம் சிக்கியுள்ளது. மறைந்த தினத்தந்தி நிறுவனர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியர்களால் வாங்கப்பட்டு பின்பு திவால் நிலைக்கு தள்ளப்பட்டு கம்பெனி தீர்ப்பாயத்தில் திவாலாக அறிவிக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தில்தான் இவரது முதலீடுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய். இந்த நிறுவனத்தினை நடத்துபவர்கள் பாஜகவினரின் நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள் என்பதும், இவர்களது துணை நிறுவனங்கள் அனைத்தும் திவாலான நிறுவனங்கள் என்பதற்கும் ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. அதில் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம்தான் சாலிடர். ஒரு காலத்தில் சாலிடர் டிவி புகழ் பெற்றது. ஆந்திராவை சேர்ந்தவர்களால் துவங்கப்பட்ட நிறுவனம் தற்போது திவால் நிறுவனமாக அறிவிக்கப்பட்டாலும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடத்த ஷெல் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இதனை நிர்வகிப்பவர்கள் தற்போது வடநாட்டை சார்ந்தவர்கள்.
இதோ அவர்கள் குறித்த தகவல்கள். அதேபோல் இவர் மூலம் இவர் தொடர்பில் இருக்கும் மற்றொரு நிறுவனம்தான் வெராண்டா கல்வி நிறுவனம். முழுக்க RSS சித்தாந்தத்தை கொண்டவர்களால் நடத்தப்படும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் இவரது முதலீடுகள் சென்றுள்ள அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளது. இப்படி நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக RSS அமைப்பின் தொடர்பில் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் செயல்படும் விஜய் தனது கொடைக்கானல் நிலத்தின் மதிப்பை 100 மடங்கு குறைத்து காட்டியுள்ளார். இதற்கிடையில் தற்போது காஃபி தோட்டம் ஒன்றிலும் இவரது முதலீடுகள் சென்றுள்ளதாக தெரிகிறது. தனது சொந்த மனைவி பிள்ளைகளுக்கே கடன் கொடுத்துள்ளதாக கணக்கு காட்டுவதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்ட விஜயின் இந்த மறைமுக அரசியல் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இவை அனைத்திற்கும் மேல் தற்போது கிறிஸ்தவ வழிபாட்டு அமைப்புகள் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு வரும் உதவி தொகைகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் வக்ஃபு சொத்துக்களில் கை வைத்தது போல் தற்போது தான் சார்ந்த கிறிஸ்தவ அமைப்பினரின் சொத்துக்கள் மத்திய பாஜக அரசின் புதிய FCRA சட்டம் மூலம் ஸ்தம்பிக்க உள்ளதற்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக திமுகவை மட்டும் குற்றம் சாட்டும் விஜயின் இந்த செயல்பாடு ஆச்சரியமாக இருக்க போவதில்லை.